குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவருடைய மகள் தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு அந்த மாணவி பள்ளியில் இருக்கும்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதில் அவருக்கு தலையில் அடிபட்டுள்ளது. இதையடுத்து பதறியடித்த ராஜசேகர் பள்ளியில் இருந்து தனது மகளை அழைத்து கொண்டு கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க சென்றுள்ளார். அப்போது சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர் ஸ்கேன் எடுத்து வரும்படி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜசேகர் தனது மகளை அழைத்து கொண்டு ஸ்கேன் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த அலுவலர் காளியப்பன் என்பவர் தனது மகனுடன் செல்போன் பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜசேகர் ஸ்கேன் எடுக்க சொன்னபோது தான் ஜூம் மீட்டிங்கில் இருப்பதாகவும் தன்னால் எடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து தன்னுடைய குழந்தையின் நிலையை பார்த்து கொஞ்சம் சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு தயவு செய்து ஸ்கேன் எடுங்கள் என ராஜசேகர் எவ்வளவோ கூறியும் காளியப்பன் அதை மறுத்துவிட்டதாக தெரிகிறது. சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. தலையில அடிபட்டுருக்கு. அவள் ஸ்கூல்ல படிக்கிறா. நாங்கள் படிக்க ஸ்கூல்ல இருந்து மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். நாங்கள் டைரக்டா கூட்டு வரல. டாக்டர் சாரை பார்த்துட்டு டாக்டர் மேடத்தை பார்த்துட்டு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கோம். நீங்க மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்தின என்ன சார் அர்த்தம்? இதையடுத்து ராஜசேகர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் புகார் கூறியுள்ளார். இதற்கு பிறகு பாலகிருஷ்ணன் அறிவுறுத்திய பிறகும் அவர் அலட்சியம் காட்டியதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் அலட்சியம் காட்டிய ஸ்கேன் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டுள்ளனர். இதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியினருடன் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அங்கு வந்த ஸ்கேன் அலுவலர் காளியப்பனிடம் காங்கிரஸ் கட்சியினர் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பி திணறடித்துள்ளனர். இதற்கு பதில் கூற முடியாத காளியப்பன் தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். இதனால் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. என் பொண்ணு பேர் AR அதிரா மேகா. ஸ்ரீகரா ஸ்கூல்ல தேர்டு படிக்கிறா. ஆனா இப்ப ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. பாப்பா ஜுரமா இருக்கு, அன்கான்சியஸ் ஆயிரா அப்படின்னு. நான் உடனே என்ன ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. ஸ்கூலுக்கு நான் போறதுக்குள்ள அவங்க கோவில்பட்டி GHக்கு நான் கூட்டன் பேர்ல வந்துட்டாங்க. வந்து இங்க உடனே டாக்டரை பார்த்தோம். டாக்டரை பார்த்தோம்னா அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்க வந்த இடத்துல அவங்க நாங்க மீட்டிங்ல இருக்கோம், நாங்க இப்ப எடுக்க முடியாது அப்படின்னு அலட்சியப்படுத்தினாங்க. கேட்டா எங்க கவர்மெண்ட் ஆள் போடல, நீங்க ஆள் போட சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க சார். சரி, ரைட். இப்போ தலையில அடிபட்டு இருக்கு, உடனே இமிடியேட்டா எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல டாக்டர்? ஆமா, உடனே எடுக்கணும் அப்படின்னாங்க. தலையில அடிபட்டு இருக்கு, உடனே எடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனா இங்க என்னன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு ஆள் போடல, கவர்மெண்ட் போய் சொல்லுங்க அப்படின்னு அலட்சியப்படுத்துறாங்க. இந்த சின்ன படிக்கிற ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த உயிர் அவங்க அதை பத்தி அவங்க எதுவுமே இது பண்ணி கொடுக்கல. ஸ்டூடெண்ட்னா ஆளை மதிக்கவே இல்ல. சின்ன பிள்ளைய இவர் தலையில அடிபட்டு வந்திருக்கு, சின்ன குழந்தை அப்படின்னு அந்த ஃபுல்லா அலட்சியப்படுத்துறாங்க. சரி, இருக்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.